திருச்சிற்றம்பலம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்துவின் இளம்பிரை போல மெய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் குழந்தினை பொந்தையில் வைத்து அடியேன் உனை போற்றுகின்றனே. எல்லாமல்ல அருள்மிகு வடிவுடையனார் நம்ம பாண்டி கொடுமுறை நாளும் திருவடிகளையும், எல்லாமல்ல சிவகாமியமையோட நம்ம கூத்த பெருமானுடைய திருவடிகளையும் மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்திய போற்றுவதற்கும் மனமொழி குருநாத திண்டுக்கல் சிந்தாஜய் அவருடைய திருவடிகளையும் மனமொழி மிகளால் வணங்குகின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது யோகத்துல பௌர்ணமி யோகம். ஏற்கனவே இது பார்த்திருப்போம். பௌர்ணமி யோகம் இருக்கிறதுலே சிறப்பான ஒரு யோகம். அமாவாசை யோகம் அப்படிதான். சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் நிற்கக்கூடிய யோகம். சூரிய சந்திரன் நேருக்கு நேர் பார்த்து கொள்ளக்கூடிய யோகம். மனமும் ஆத்மாவும் சந்திக்கக்கூடிய யோகம். சிவபெருமானும் அம்பிகையினுடைய நேர் பார்வை. உலக இயக்கத்தை குறிக்கக்கூடிய பாவகம். சிவசக்தி சங்கமம், சிவசக்தி பார்வை அப்படின்னு சொல்லலாம். இத புரியுதுங்களா? நமது வாழ்க்கையில் பௌர்ணமி யோகம் அமாவாசை யோகமும் இது சிறப்பான யோகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த யோகம் அந்த சூரிய சந்திரன் பார்த்துக்கிறது மட்டுமல்ல, சூரிய சந்திரனுக்கு அந்த சந்திரனுக்கு மின்பின் இருந்த வீடுகள் இருக்கக்கூடிய கிரகங்கள் கூட யோகத்தை கொடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது. சந்திரனுடைய ஒளிப்பட்டு நம்ம பூமிக்கு அருகிலே உள்ள கிரகம் அப்படின்னா சந்திரன் தான். இந்த சந்திரனுடைய ஒளிப்பட்டு கிரகங்கள் சிறப்பான யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பௌர்ணமி யோகம் அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான யோகம் என்று சொல்லப்படுகின்றது. இந்த சிவசக்தி யோகம் அப்படின்னா அது அமாவாசை யோகம். சூரியனும் சந்திரனும் சேர்ந்து நிற்கிறது. பௌர்ணமி யோகம் அப்படின்னா சூரியன் சந்திரனும் நேருக்கு நேர் நிற்கிறது, 7க்கு 7 நிற்கிறது. இந்த யோகத்தை மிக சிறந்த யோகமாக நம்முடைய ஜோதிட நூல்கள் சொல்லப்படுகின்றன. கிட்டத்தட்ட அரசியலில், ஒரு அதிகாரத்தில், ஒரு அரசு துறையில் மிகுந்த ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் அனைத்துமே பௌர்ணமிக்கு அருகிலே பிறந்த ஜாதகங்கள் தான். பௌர்ணமி யோகத்தை ஒட்டிய ஜாதகங்கள் தான். பௌர்ணமி யோகம் தான் அதிக அரசியல், ஒரு செல்வாக்கு மிக்க துறையில் இருக்கிறாங்கன்னா அது பௌர்ணமி யோகம் தான். புரியுதுங்களா? அப்போ இந்த பௌர்ணமி யோகம் என்பது மிக சிறப்பான யோகமாக சொல்லப்படுகின்றது. அமாவாசை யோகமும் அப்படிதான். அமாவாசை யோகம் சூரிய சந்திரன் இணைவு, இது சிவசக்தி யோகம் என்று சொல்லப்படுகின்றது. சூரிய சந்திரன் சேர்ந்து இருக்கிறது. ஆனா என்னன்னா, அந்த சூரிய சந்திரன் சேரும் பொழுது ஒரு சுபகிரகம் பார்க்கணும். ஒரு சுபகிரகம் சூரிய சந்திரனை பார்க்கணும். புரியுதுங்களா? மனமும் உடலும் ஆத்மசரீரம் ஒன்றை ஒன்று நேருக்கு நேர் பார்த்து கொள்ளக்கூடிய யோகம் இந்த யோகம். அமாவாசை யோகம் மனமும் ஆத்மசரீரம் இணையக்கூடிய யோகம். இணையக்கூடிய யோகம். யாருக்குமே மனசும் ஆத்மாவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. புரியுதுங்களா? அதாவது நம்ம இதை என்ன சொன்னோம், அன்பாக நேசிக்கும் காதலர். அதாவது சூரிய சந்திரனை அன்பாக நேசிக்கும் காதலர். இது திருமண பொருத்தத்தில் கூட நான் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். யாருடைய வாழ்க்கை திருமணத்திற்கு பிறகு பௌர்ணமியாகும் அப்படின்னா, ஒருத்தருடைய சூரியனுக்கு நேர் எதிர்த்தாப்புல சந்திரன் 7ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா அது பௌர்ணமி. அது பௌர்ணமி. அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படி இந்த போட்டோவில் போட்டிருக்கும் பாருங்க. எந்த மனைவி இப்படி அரவணைத்துக் கொள்ளக்கூடிய மனைவி கிடைக்கிறாளோ அவங்களுக்கு பௌர்ணமி தான் வாழ்க்கை. புரியுதுங்களா? ஏன்னா பெண்ணினுடைய மார்பு அப்படிங்கிறது சந்திரன். இந்த ஆணினுடைய ஆத்மா அப்படிங்கிறது பொதுவாகவே சூரியன், செவ்வாய். இந்த எவ்வளவு பெரிய மன டென்ஷனும் எவ்வளவு பெரிய மன உளைச்சலும் கட்டாயம் இப்படி ஒரு மனைவி கிடைக்கும் பொழுது இப்படி ஒரு அந்த மன டென்ஷன் குறையும். அதனாலதான் பெரும்பகுதி ஹாஸ்பிட்டல்ல போட்டிருக்கிற நர்ஸ் எல்லாமே பெண்கள் தான். ஏன்? அவங்க எப்பவுமே உணர்வினுடைய அடிப்படை, அன்பினுடைய அடிப்படை, சந்திரனுடைய அடிப்படை. அதுதான் அவங்க அந்த தாய்மையினுடைய அடிப்படை. புரியுதுங்களா? அப்போ அந்த பெண் அப்படிங்கிறவர்களுக்கு அவ்வளவு சக்தி உண்டு. அதனாலதான் ஆவதன் பெண்ணாலே அழிவதன் பெண்ணாலே என்று சொன்னார்கள். ஒன்றை ஆக்கவும் இவ்வளவு பெரிய சரித்திரங்கள் கூட பெண்ணாலதான் அழிஞ்சிருக்கு, பெண்ணாலதான் ஆகியிருக்கு. ஏன்னா
அப்ப ஆண் வெட்டியா? அப்ப சிவத்துக்கு சக்தி இல்லையா அப்படின்னா, நீங்க சிதம்பரம் போய் பாத்தீங்கன்னா தெரியும். நடராஜ பெருமான் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுவார். இந்த இடது கால் என்பது சாமியினுடைய இடது பாகம் என்பது என்ன? சந்திரன். அம்பாள் அம்பாள். அம்பாள். சந்திரன். புரியுதுங்களா? இடது கால் தான் ஆடுது. வலது கால் ஆடுதா? ஆடாம நிறுத்துது. வலது கால் ஆடாம நிறுத்துது. புரியுதுங்களா? அப்போ அதனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, இடது கால், அதனாலதான் சொல்லுவேன், அந்த இடது கால் தான் வந்து சாமி வந்து இதறிஞ்சிருப்பார், தண்டை எறிஞ்சிருப்பார். அப்போ அந்த சிலம்பு அனுப்பிச்சிருப்பார். பொற்சிலம்படி வாழ்த்துகின்றோம் சொல்லுவார். அந்த சிலம்படியை வணங்குன்னு சொல்லுவார். மாணிக்கவாசகர் தான் நினைக்கிறேன். அந்த சிலம்படியை கும்பிடு அப்படிம்பார். அப்ப அந்த சிலம்படியை கும்பிடுனா அம்பிகையை கும்பிடு. இந்த உலகத்துல எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா அம்பாளுடைய அருள் இருந்தால் எல்லாம் கிடைச்சிரும். அந்த அம்பிகையினுடைய திருவடி தான் உனக்கு பெற்று தருது, சிவத்துக்கிட்ட இருந்து பெற்று தருது. அப்ப அம்பிகை தான் எல்லாம் தர்றாளா? அப்ப சிவத்துக்கு சக்தி இல்லை அப்படின்னா, அந்த சக்திக்கும் ஆற்றல் தருவது சிவம். ஒண்ணும் இல்லைங்க. சாமி ஆடுறாருல, ஊன்றிய, நீங்களே பரதம் ஆடுங்க. ஒரு காலை ஊன்றி ஊன்றி ஒரு காலை இது பண்ணி தானே ஆடுறீங்க. பாருங்க, இது வந்திருக்கு, யாரும் சொல்லல. அட்மிட் கேட்கறாங்க, சொல்லல. ஒரு காலை ஊன்றி வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கித்தான் ஆடுறாங்க. ஊன்றிய காலை தூக்கினா என்ன ஆகும்? இடது கால் ஆடுமா? ஆடா சார். என்ன ஆகும்? தொப்புன்னு விழுந்துருவோம். ஊன்றிய கால் வலுவா இருக்குங்காட்டி தான் இடது கால் ஆடுது. ஆடுதா இல்லையா சார்? நீங்க நடன கோலத்தை பாருங்க, பரதநாட்டியம் ஆடுறவங்களை பாருங்க. ஆமா சார். ம் பரதநாட்டியம் ஆடுறவங்க மதுரபாசினி காலை எடுத்தா என்ன ஆகும்? கீழே விழுந்துருவோம். அதுபோல சுவாமி தான் தாங்கி பிடிக்கிறார். அம்பிகை அருள் புரிந்தாலும் அந்த அம்பிகிட்ட கொடுத்து, வீட்டுல கணவன் சம்பாரிச்சுட்டு வருவான், மனைவிட்ட கொடுத்து இது குழந்தைகளுக்கு பரிமாறும்பான், இது குழந்தைகளுக்கு பரிமாறுன்னு சொல்லுவான். புரியுதுங்களா? அப்போ அந்த ஊன்றிய கால் அது போயிடுச்சுன்னா இந்த ஆடுற கால் ஆடாது. அதுபோலதான் இந்த சூரிய சந்திரனுடைய பார்வையில சந்திரன் தான் எல்லா பவரையும் வாங்கி கொடுக்கிறார். அது யார்கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கிறாருன்னா சூரியன் இருந்து வாங்கி கொடுக்கிறார். இப்ப பெண் தான் எல்லாத்தையும் ஆக்குகின்றாள். ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே சொல்லுவோம். அந்த பெண் தான் ஆக்க சக்தியாக இருக்கின்றாள். ஆனா அந்த பெண்ணுக்கு சக்தி கொடுப்பது ஆண். புரியுதுங்களா? அதான் குடும்ப வாழ்க்கையும் சரி, இந்த உலகத்தினுடைய தோற்றமும் சரி, பிரபஞ்ச நவக்கோளுடைய தோற்றமும் சரி. ஆச்சுங்களா? இந்த சந்திரன் தான் இன்பமாக வாங்கி கொடுக்குது. சந்திரன் தானே இன்பமாக வாங்கி கொடுக்குது. இன்பமா மாத்துறது சந்திரன் தான். அதுக்கு ஆக்க சக்தி கொடுக்கிறது சூரியன். அப்ப இந்த சூரிய சந்திரனுடைய இணைவும் சரி, சூரிய சந்திரனுடைய நேருக்கு நேர் பார்வை. சவுண்டு கிளியரா இருக்கா? இருக்கு சார். சூரிய சந்திரனுடைய இருக்கு சார். சூரிய சந்திரனுடைய நேருக்கு நேர் பார்வையும் சரி ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஜாதகருக்கு கொடுத்தே தீரும். ஜாதகருக்கு கொடுத்தே தீரும். புரியுதுங்களா? அதான் இந்த ஒரு பொருத்தம் பார்க்கும்போது சூரிய சந்திரனுடைய இணைவு ஒரு ஜாதகத்தை வச்சா அவங்களுக்குள்ள ஒற்றுமை எப்படி இருக்கும்? இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? சூரிய சந்திரனுடைய சேர்க்கை இருந்தாலோ இல்ல, ஏன் வரல? உள்ளுக்கு வா. சு- சூரிய சந்திரனுடைய இருக்கியா? சூரிய சந்திரனுடைய பார்வை இருந்தாலோ, சூரிய சந்திரனுடைய சேர்க்கை இருந்தாலோ, நேருக்கு நேர் சூரிய சந்திரன் பார்த்துட்டாலோ அந்த கணவன் மனைவி ஒற்றுமை எப்படி இருக்கும்? இதே மாதிரிதான். ஒரு ஜாதகத்துல பொருத்தம் பார்க்கும்போது ரொம்ப கவனிக்க வேண்டியது, முதல் இடத்துல நம்ம கண்ணுக்கு தெரிய வேண்டியது சூரிய சந்திரன். சூரிய சந்திரன் நினைக்கலையா? இல்ல, ஒருத்தருடைய சந்திரன் இருக்கும் இடத்துலயாவது லக்னம் இருக்கணும், ஒருத்தருடைய சூரியன் இருக்கும் இடத்துலயாவது லக்னம் அமைஞ்சிருக்கணும், ஒருத்தருடைய லக்னம் அமைஞ்சிருக்கணும். இந்த ரெண்டு விதிகள் அப்படிங்கிறது சூப்பரான விதிகள். புரியுதுங்களா? கொஞ்சம் டல்லா இருக்கிறனா இன்னைக்கு பேசுறது சார்? ஆமா சார். ஆமா. ம். அப்போ சூரிய சந்திரன், சூரியனோ சந்திரனோ ஒருத்தர், இப்போ புரியுதா நான் சொல்றது? ஒருத்தருடைய சூரியன் அல்லது ஒருத்தருடைய சந்திரன் மீது இன்னொருத்தருடைய லக்னமோ அல்லது இன்னொருத்தருடைய சந்திரனோ அமையணும். புரியுதா? நான் திருமண பத்தில சொல்லியோ சொல்றேன். இப்ப நான் சொல்றது புரியுதா? புரியுது சார். புரியுது. புரியுதுங்க.
ம். ஒருத்தருக்கு லக்னம் தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தருக்கு தனுசுல சூரியன் தான் வச்சுக்கோங்க. சூப்பர் பொருத்தம். சூரியன் என்ற இடமே லக்னம். ஒருத்தருக்கு லக்னம் வந்து தனுசு லக்னம், ஒருத்தர் தனுசு ராசி, சூப்பர் பொருத்தம். ஒருத்தர் தனுசு லக்னத்துல சூரியன் இருக்குது, ஒருத்தருக்கு தனுசுல சந்திரன் இருக்குது, சூப்பர் பொருத்தம். ஒருத்தருக்கு தனுசுல சந்திரன் இருக்குது, மிதுனத்துல இன்னொருத்தருக்கு சூரியன் இருக்குது, சூப்பர் பொருத்தம். புரியுதுங்களா? அங்க பாதகஸ்தானத்துக்கு இடம் இல்ல. 7 கேளா பாத்துக்கிட்டா பௌர்ணமி யோகம். நான் சொல்றது புரியுதா? சிறப்பு சார், சிறப்பு சார். ம். இதை நாம பார்த்துக்கணும். இப்படி பார்த்துட்டு எப்படி பொறுத்த எப்படி இருக்கும்? தூதுவளை அரைச்சி வச்சு தொண்டையில நான் நினைச்சு மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா பேச ஆரம்பிச்சிருவான். அப்படிப்பட்ட மனைவி. புரியுதுங்களா? ம். ஆனா கேட்கறதுக்கு எதாம்பல கேட்பான். மணிக்கணக்கா இவனும் பேசிக்கிட்டு இருப்பான். புரியுதுங்களா? மணிக்கணக்கா இவனும் பேசிக்கிட்டு இருப்பான். ம். அப்படி ஜோடிகள் வந்து எங்காவது ஒரு பார்க்கலாம். இங்க ஒரு ஜோடி இருக்கு, எங்க கோயிலுக்கு வரும். அவனுடைய அந்த இணைவு அப்படிங்கிறது அதான் மாமங்கிட்ட பேச போற மணிக்கணக்கா. எத்தனை தடவை பேசினாலும் சலிக்காது. புரியுதுங்களா? அந்த பாட்டு எப்படி கவிஞன் எழுதியிருக்கான் பாருங்க. ம். அதுதான் அந்த மாதிரி ஒரு பொருத்தத்துக்கு இந்த சூரிய சந்திரனுடைய இணைவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த பௌர்ணமி யோகத்தை பத்தி சொன்னது ஞாபகம் இருக்கா, மறந்துருச்சா? இருக்கு சார், இருக்கு சார். 100 சார் இருக்கா, மறந்துருச்சா? சசி இருக்கா, மறந்துருச்சா? ஞாபகம் இருக்கு. ம். அன்பா சசி ஞாபகம் இருக்காமா? இருக்குண்ணா. ம். ஏன்னா அப்ப புரிஞ்சுக்கிறதோட இப்ப புரிஞ்சுக்கிறது நிறைய புரிஞ்சுக்கலாம். சசிமா சொல்றேன். ஏன் சசிமா சொல்றேன்னா, சித்தாந்த ஜோதிடமே இப்பதான் சசிமாவுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. திருமண பொருத்த வகுப்புகள் ஓமுன்னு தான். புரியுதுங்களா? அன்பாக நேசிக்கும் நண்பர். உண்மை. ஆமா. அன்பாக நேசிக்கும் காதல் கொள்ளும் நண்பர். அதாவது தன்னை விட்டு கொடுத்து தன் நண்பனை உயர்வுக்கு கொண்டு வரும் நண்பர். தன்னை விட்டு கொடுத்து இந்த சூரியன் என்ன செய்யறாரு? தன் ஒளியை சந்திரனுக்கு கொடுத்து, சந்திரனுக்கு பௌர்ணமி கொடுத்துட்டு, சந்திரனுக்கு உயர்வு கொடுத்து தான் வந்து அப்படியே இருக்கிறது தெரியாம இருக்கிறவர். என்னைக்காவது பௌர்ணமி நிலவு அழகா இருக்குங்கிறோம். அந்த பௌர்ணமி நிலவுக்கு ஒளி கொடுக்கறது யாரு? யாரு? சூரியன், சூரியன். சூரியன். அதுபோலதான் இதுவே தர்மத்தை கத்துக் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுக்கு வருங்க. ஜோதிடமா பார்க்காது இது சொல்லும். அதாவதுங்க, இயற்கைக்கு மாறான வாழ்க்கை என்றும் நிலைக்காது. இயற்கையோடு ஒட்டிய வாழ்க்கையை இயற்கையை பார்த்தாலே புரியும், கத்துக் கொடுக்கும். அது என்ன கத்துக் கொடுக்குது நீங்க சொல்லுங்க? உங்க வாழ்வியலுக்கு என்ன கத்துக் கொடுக்குது? யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. சார், இயற்கைன்னா காலையில பறவைகள் எழுந்திரும், ஈவினிங் வந்து கரெக்டா ஒரு 6 மணிக்கு தூங்கிடும். இதனால நமக்கு என்ன சொல்லுன்னா, சீக்கிரமா படுத்து காலைல சீக்கிரமா எழுந்திரு. சார், இது முக்கியமான பாயிண்ட் சார். இல்ல, அருமையான பாயிண்ட் தான். நான் கேட்டது வேற, நீங்க கேட்டது சொல்றது வேற. சரி சார். அதே மாதிரி சந்திர ஒளி குளிர்ச்சியா இருக்கும். அந்த குளிர்ச்சி எப்ப இருக்கும்? ஈவினிங் இருக்கும். அப்ப நம்மளும் குளுமையா இருக்கணும் அர்த்தம். வாழ்வியலுக்கு கத்துக் கொடுக்குது என்ன? சுகந்தி மேம் நீங்க சொல்லுங்க. இந்த பௌர்ணமி நமக்கு வாழ்வியலுக்கு மிகப்பெரிய பாடத்தை இப்படிதான் வாழணுங்கிறத கத்துக் கொடுக்குது. என்ன சொல்லுங்க. ஆத்மாவும் மனமும் ஒன்றி செயல்படணும். சரி, அது பதில் இல்ல, பரவாயில்லைங்க. சசிமா நீ சொல்லுமா. நமக்கே வம்பு. நந்தகுமார் சார் நீங்க சொல்லுங்க. எத்தனை நாளைக்கு நானே பேசிட்டு இருக்கிறது, உங்களே பேசுறது? சார், ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். சார் இருங்க, உங்க கொஸ்டின் அவர் முடிஞ்சது. நீங்களே திருப்பி சொல்லிட்டு இருக்காது. இது நல்ல ஐடியா தான். இது யோசிச்சு வச்சால சொல்ற ஐடியா கிடையாது. 1.5 வருஷமா இருந்து கத்திட்டு இருக்கிற. இது என்னன்னு டக்குன்னு சொன்னா இயற்கை கத்துக் கொடுக்குது. 100 சார், இயற்கை கத்துக் கொடுக்குது. என்ன கத்துக் கொடுக்குது? நீங்களே சொல்லுங்க ஐயா. இது அருமையான பதில். பாலசுப்ரமணியம் சார். ஐயா, இயற்கையில வந்து சந்திரனுடைய ஒளி வந்து சூரியன் கிடைக்குது.
இந்த மாதிரி கிடைக்கிற ஒளி வந்து இப்போ வெயிலில் நம்மளால அதிக நேரம் நிற்க முடியாது. அதே நேரத்தில் சந்திர நேரம் இருக்கும்போது பௌர்ணமி சந்திரன்லாம் ராத்திரி பூரா நம்ம வெளியில் நிற்கலாம். அது அந்த குளுமையான ஒளி அனுபவிக்கலாம். ம் ஸோ குடும்பத்தில் இருக்கிறவங்க வீட்டுக்காரர் என்ன கொண்டாந்து கொடுத்தாலும் அது எப்படி சில நேரங்களில் வேண்டா வெறுப்பாக கொண்டாந்து கொடுக்கலாம், சில நேரங்களில் தேவைக்கு அதிகமாக கொடுக்கலாம். எப்படி இருந்தாலும் அந்த குடும்பத்துக்கு வேணுங்கிற அளவுக்கு கட்டுப்பாடாக செலவு பண்ணி அவங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வளர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோட்பாடு தான் எனக்கு புரிகிறது. வெரி குட் வெரி குட் வெரி குட். இதுவும் ஒரு கோட்பாடு தான், நல்ல கோட்பாடு. இதுவும் கருத்து. நான் இதொட்டியே சொல்ல வர்றேன், இதொட்டியே சொல்ல சார் வர்றேன். நான் என்ன நான் சொல்ல ஒண்ணு சொல்லலாமா சார்? சொல்லுங்க. அதாவது சார், எப்போதுமே என்ன சொல்றாங்கன்னா, இது ஜோதிடர் சொல்லுது சார். ஆ? ஜோதிடர் சொல்லுது. ஆ. இந்த இந்த பௌர்ணமி யோகம் எப்படின்னா, சூரியனுக்கு யாரு அறிவாளி, ம். அவருக்கு எல்லாம் தெரியும். ஆனா என்ன பண்றாரு, சந்திரனுக்கு கொடுத்து மத்தவங்களுக்கு கொடுத்து அவங்கள வளர செய்யறாரு. இப்ப குருநாதர் எங்களை வளர செய்யற மாதிரி. சரி, இப்ப நான் சொல்றதுங்க, நான் சொன்னா கைதட்டணும், புரியுதுங்களா? கிளாப் பண்ணா தான் சொல்லிட்டேன். அதாவது நீ எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கரா வேணாலும் இருந்துக்கோ, ஆணை பார்த்து சொல்லுது இயற்கை, சூரியனை விட நீ பெரிய ஆளுமையான ஆள் கிடையாது. சிவத்தை விட நீ ஆளுமையான ஆள் கிடையாது. அந்த சிவத்தோடு ஒரு ஒத்து சம்பந்தப்பட்ட சிவத்தினுடைய காரகத்துவமா இருக்கிற சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் என்ன பண்றாரு, சந்திரனுக்கு ஒளியை கொடுக்கிறாரு. சந்திரன்கிட்ட ஒளியை கொடுத்துட்டு தன்னை காட்டிக் கொள்வதில்லை. அந்த பெருமையெல்லாம் சந்திரனுக்கு தான். சந்திரன் தான் அந்த ஒளியை கொடுக்குது. இப்ப ஐயா சொன்னாங்களவா, சந்திரனுடைய ஒளி தான் குளுமையா இருக்கு, சந்திரனுடைய ஒளி தான் நல்லா இருக்கு, அப்படிங்கிற அளவுக்கு அனைத்தும் சந்திரனுக்கு தான் அந்த பெருமையெல்லாம் வருது. அந்த சந்திரன் அதை வாங்கி சுகமா உலகத்துக்கு தருது. சூரியனிலிருந்து வாங்கி சுகமா தருது. இதுபோல் ஒரு ஆண் என்பவன் நீ சம்பாரிச்ச பணத்தை நீயே வச்சுக்காம வீட்டுல போய் உன் மனைவியிட்ட கொடுத்துடணும். உன் மனைவி அதை வாங்கி குடும்பத்திற்கு சந்தோஷமாக அள்ளித் தர வேண்டும், சுகமாக மாற்றி தர வேண்டும். அதுதான் குடும்பம். எந்த ஆண் சம்பாதித்து தன் சட்டைப்பையிலேயே வச்சுக்கிட்டு மனைவி 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு கணவனை எதிர்பார்க்கிறாளோ அது குடும்பமாக இருக்காது. அதுபோல எந்த பெண் தன் கணவன் சம்பாதிக்கிற பணத்தை அதை அர்த்தமுள்ளதாக மாற்றாமல் அனாவசியமா இருக்காளோ அதுவும் குடும்பமாக இருக்காது. அப்போ இந்த பெண் என்பவள் எப்பவுமே என்ன சொல்றது, அவதான் குடும்ப ஆளுமை, அவதான் மந்திரி, அவதான் நிதி மந்திரி. ராஜா எத்தனைதான் போர் கொண்டு உலகத்தையே வென்றாலும் அந்த கஜானா யார்கிட்ட இருக்கும், அந்த கஜானா மந்திரிகிட்டு தான் இருக்கும், அந்த துறையில தான் இருக்கும். அதை பெண் தான் வாங்கி அதை பக்குவமாக பயன்படுத்துவாள், பக்குவமாக செலவிடுவாள். அப்படி எந்த குடும்பத்துல ஆண் சம்பாதித்து வேலைக்கு போய் தான் சம்பாதித்த பணத்தோட ஏடிஎம் கார்டு மனைவி கையில் இருக்கோ, அந்த மனைவிட்டு இருக்கோ, என்ன சொல்றது, அப்படிப்பட்ட குடும்பம் கட்டாயம் உயர்நிலைக்கு செல்லும். அந்த பெண்ணும் எப்படி பௌர்ணமி சந்திரன் மாற இனிமையாக மாற்றி தர வேண்டும். கிரகணம் முடிச்ச சந்திரனா இருக்கக்கூடாது, புரியுதுங்களா? கிரகண சந்திரனா இருக்கக்கூடாது. அதை இனிமையாக மாற்றி தரக்கூடிய பௌர்ணமி சந்திரனாக இருந்தால் கட்டாயம் அந்த குடும்பம் உயர்வை கொடுக்கும் என்பதை ஆண் தான், பெண் பெண் தான். ஒரு ஆணினுடைய தன்மைக்கு பெண் வர முடியாது, பெண்ணினுடைய தன்மைக்கு ஆண் வர முடியாது. 2 பேரும் சமம் சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முட்டாள்களுக்கெல்லாம் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த சூரிய சந்திரனுடைய தன்மையை யாருக்கு மாற்ற சக்தி இருக்குதோ அதை மாத்திட்டு சூரியனுடைய ஒளிமையை குளுமையாகவும் சந்திரனுடைய ஒளியை வெப்பமாகவும் மாற்ற யாருக்காக சக்தி இருந்தா அந்த இயற்கையை மாற்றிட்டு என்கிட்ட பேசுவாங்க. புரியுதா சார்? சிறப்பான விளக்கம் சார், சிறப்பான விளக்கம். இந்த இயற்கை கத்துக் கொடுக்குது சார், நம்ம இப்படி வாழணும்னு. இயற்கைக்கு விரோதமா வாழ்ந்தா வாழ்க்கையை தொலைச்சிடுறோம். இதுல யார் பெரியவங்க சொல்லுவீங்க? ஒரு பெண் ஆணவத்துல நான் தான் குடும்பத்தை பாத்துக்கிறேன் அப்படின்னா, அதுபோல சந்திரன் நான் தான் பௌர்ணமி ஒளியை தார அப்படின்னு சொன்னா, சூரியன் தராட்டி நீ எங்கிருந்து கொடுப்ப? அதை உணரணும். கணவன் சம்பாரிச்சு கொடுக்குங்க எடுத்தா மனைவி செலவு பண்றோம். ஆண் அது மாதிரி நான் சம்பாரிச்சு தான் அந்த குடும்பத்தையே பாத்துக்கிறேன்னு ஆணவப்பட்டானா, அட முட்டாளே, நீ எத்தனை வேணாலும் சம்பாதிக்கலாம், அதை இன்பமாக மாற்றக்கூடிய பக்குவம் பெண் கையில தான் இருக்கு. அப்போ ஒரு இடத்துல இல்லாத ஒன்று இன்னொரு இடத்தில் கொடுத்திருக்க ஆண்டவன், இன்னொருத்தரிடத்தில் இல்லாத இன்னொருத்தரிடத்தில் கொடுத்திருக்கான். சந்திரன்கிட்ட இல்லாத சூரியன்கிட்டையும் சூரியன்கிட்ட இல்லாத சந்திரன்கிட்டையும் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து பார்த்தா தான் பௌர்ணமி யோகம். நம்ம வாழ்க்கையை அப்படித்தான். புரியுதுங்களா? மிகவும் சிறப்பு சார், மிகவும் சிறப்பு சார். பாலசுப்ரமணியம் சார், நல்ல விளக்கமா.
நான் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கீங்க. அதனாலதான் சொல்லிருக்கீங்க. அதனாலதான் யாராவது ஒரு பிள்ளையாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நம்ம யாரும் சொல்லலையே. பாலசுப்ரமணிய சார் தான் கிட்டத்தட்ட கிட்ட வந்தாரு. வேற எல்லாரும் இந்த வாழ்க்கை தான் சார். அது எவ்வளவு இனிமையான வாழ்க்கை தெரியுமா? அதுதான் ஜாதகத்தில் பௌர்ணமி யோகம். யோகம் இல்லை, யோகம் இல்லைன்னா எங்க யோகம் இருக்கும்? இதுக்கு பேரு என்ன யோகம்? பௌர்ணமி யோகத்துக்கு பேரு அமாவாசை யோகத்திற்கு அம் என்ற சொல்லு குடியிருத்தல் என்று பொருள், வசை என்று சொல்லு வசித்தல் என்று பொருள். ரிக்வேத காலத்தில் இருங்க, பௌர்ணமி பத்தி படிக்கிறேன். பௌர்ணமி யோகத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது பௌர்ணமி யோகம் அமாவாசை யோகம். இதுல வந்து பௌர்ணமி யோகம் அப்படின்னா அனுமதி. எந்த யோகம், எந்த ஜாதகத்திலும் சரி, எந்த குடும்பமும் சரி, இந்த பௌர்ணமி நிகழ்வு எப்படி செயல்படுதோ அதே போல ஒரு கணவன் மனைவி வாழ்க்கை இருக்கோ அந்த குடும்பத்துல அனுமதிங்கிற தேவதை வாழ்வாள். இந்த அனுமதினா என்ன சொல்றது? சம்மதம், பெர்மிஷன், அட்மிஷன். உங்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கும். எந்த குடும்பத்துல இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கோ அந்த குடும்பத்துல அத்தனை செல்வங்களும் உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்கும். அத்தனை சத்தியம் சார். இது பொய்னா நான் ஜாதகம் பார்க்கறது விட்டுற, வேதத்தை பத்தி பேசுறதையும் விட்டுற. உன்னையாலும் பௌர்ணமி சந்திரனும் பௌர்ணமி சூரியனும் போல ஆத்மார்த்தமா வாழ்ற கணவன் மனைவி இருக்கிற வீட்டுல சந்தோஷம் இல்லைன்னா அதுக்கு கேரண்டி வேற யாரும் இல்லை, அடியன் கேரண்டி. புரியுதுங்களா? அதுதான் வாழ்க்கை. அதை இயற்கை நமக்கு கத்துக் கொடுக்குது. புரியுதுங்களா? அப்ப பௌர்ணமி யோகத்துக்கு அனுமதிங்கிற தேவதை தான் காரணம். அனுமதி என்றால் அந்த தேவதை யார் யார் ஜாதத்துல பௌர்ணமி யோகம் இருக்கோ அங்க அனுமதிங்கிற அவங்க தேவதையினுடைய அருளாசி அவங்களுக்கு இருந்துட்டே இருக்கும். அதனாலதான் அவங்க எல்லா விஷயங்களையும் சிறப்பாக முடிக்கக்கூடிய, சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும். அவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. சரி, அமாவாசை யோகத்துல என்ன செய்யுது? அமாவாசை யோகம் என்றால் அம்மை என்றால் வசம், வசித்தல், வசப்படுத்தி இருத்தல், தன்வசப்படுத்துதல், ஒரு வசீகர தன்மை. என்ன சொல்றது? அப்படிப்பட்ட இப்போ சீனிவாசனுடைய நெஞ்சில என்னைக்குமே மகாலட்சுமி வசித்து இருக்கிறாங்க. மகாலட்சுமி எப்பவுமே இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன இருக்கும்? மிகப்பெரிய ஒரு யோகம், லட்சுமி யோகம் சொல்லக்கூடிய யோகம் அவங்களுக்கு இருக்கும். அவங்களுக்கு சிறப்பான ஒரு யோகம் இருக்கும். ஆனா என்ன பண்ணணும்? அமாவாசை யோகத்துல பிறந்தவங்களுக்கு சுபகிரகங்கள் அந்த ஜாதகத்தை பார்க்கணும். இப்போ அதுக்கு உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். இது ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த அமாவாசை யோகத்துல என்ன செய்யுது? லக்னம் கடக லக்னம். கடக லக்னத்திற்கு பாக்கியாதிபதி குரு. அந்த குரு விருட்சகத்தில் நின்று எங்க பார்க்கிறான்? இந்த சூரிய சந்திரனை பார்க்கிறான். சூரிய சந்திரனை பார்க்கிறான். எந்த ஒரு ஜாதகத்திலேயாவது சூரிய சந்திரன் சேர்ந்து இருந்து லக்ன சுபர் அல்லது பொது சுபரான லக்ன சுபரா, பொது சுபக்கிரகம் குருவோ சுக்கிரனோ லக்ன சுபராகி அவங்கள பார்த்துட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப யோகம். சரி, லக்ன சுபர் இல்ல சார், லக்னத்துக்கு பாவிதான், ஆனா குரு பார்க்கற அப்படின்னாலும் அதுல அரைவாசி யோகமாவது கிடைக்கும், கிடைக்காம போகாது. புரியுதுங்களா? அப்போ இந்த யோகம் ஒரு சிறப்பான யோகம். இந்த பௌர்ணமி யோகம் சரி, அமாவாசை யோகம் சரி, ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. இப்ப இந்த பொண்ணு ஜாதகத்துல இது ஏற்கனவே பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். சூரிய சந்திரன் 7 கீழா இருக்கு. லக்னத்திலே சூரியன் இருக்கார். பௌர்ணமி யோகம் தான். இந்த பௌர்ணமி யோகம் இங்க செயல்பட்டுதா அப்படின்னா இந்த பௌர்ணமி யோகம் இங்க செயல்படல. இந்த பௌர்ணமி யோகத்துக்கு உண்டான திறமை இருக்கு. ஆனா பௌர்ணமி யோகத்துக்கு உண்டான கால சூழ்நிலை இந்த பொண்ணுக்கு வரல, இந்த பொண்ணுக்கு கிடைக்கல. அப்ப ஏன் சார் கிடைக்கல அப்படிங்கிற போது, இந்த லக்னத்துக்கு சந்திரன் அஷ்டமாதிபதி ஆயிட்டான். அவன் பாதகஸ்தானத்தில் நிற்கிறான். அஷ்டமாதிபதி பாதகஸ்தானத்தில் நிற்கிறான். பாவக ரீதியாக மைனஸ். அப்ப இந்த பொண்ணுக்கு எப்ப சார் யோகம் வரும் அப்படின்னா, இது என்னைக்கு கல்யாணம் ஆகி போகுதோ அந்த திருமண வாழ்க்கைக்கு பிறகு இந்த பொண்ணுடைய வாழ்க்கை கிடுகிடுன்னு உயரும். திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் இந்த பெண்ணோட வாழ்க்கை ஒரு நல்ல உயர்நிலைக்கு செல்லும். அதுவரையிலும் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தால் கூட திருமணத்திற்கு அப்புறம், ஏன்னா 7ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நின்று யோகத்தை கொடுக்குது அப்படின்னா திருமண காலத்துக்கு அப்புறம் தான் உயரும். அதுக்கு உதாரணத்துக்கு யார சொல்றது? அப்போ ஒரு ஜாதகத்துல பௌர்ணமி யோகமாகட்டும், அமாவாசை யோகமாகட்டும், ரெண்டுமே சிறப்பான யோகம்தான். ஆனா அமாவாசை யோகத்தில் இருக்கும்போது எப்பவுமே சுபகிரகங்களுடைய தொடர்பு அல்லது சுபர்களுடைய வீட்டிலாவது அமாவாசை யோகம் ஆக வேண்டும். குரு வீட்லயோ சுக்கிரன் வீட்லயோ இந்த மாதிரி அமாவாசை யோகம் ஆகணும். புரியுதுங்களா? அது மிக மிக சிறப்பு.
அது அமாவாசை யோகம் என்ன செய்யணும்னு கேட்டா, சுபகிரகம் பார்த்தா ரொம்ப சிறப்பு. சுபகிரகம் பார்க்கலினாலும் அவங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகம். அமாவாசை யோகத்துக்காரங்களுக்கு உள்ளுணர்வு ரொம்ப அதிகமா இருக்கும். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்ப பௌர்ணமி யோகம் அமாவாசை யோகத்தை பத்தி புரியுதா சார்? சார் புரியுது சார், புரியுது. புரியுதுங்க. இது நான் சிம்பிளா சொல்லி கொடுத்தது காரணம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால நான் இதை அப்படியே முடிச்சிட்டேன். புரியுதுங்களா? விரைவில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு